ஹாய் ஹலோ எனது அன்பு உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உறவுகளே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்ல, அந்த சேனல் அந்த சேனலுன்னு, அந்த பழைய சேனலுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேனே, அந்த சேனலே காணோம். என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த யூடியூப் சர்க்கிளில். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு வீடியோலாம் போட தெரியாது. வீடியோ எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அவ்வளோதான். பேசிக் சேனல் ஆரம்பிக்க மட்டும் தான் தெரியும். பேசிக் சேனல் மட்டும் தான் ஆரம்பித்தேன். அது எப்படி வந்து குரோம் ப்ரௌசரில் போயிட்டு எதுவுமே தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் பண்ணேன். நான் இங்கே வந்து 3 வருஷம் ஆகுது. இன்னும் ஊருக்கு போகல. இந்தியாவுக்கு வந்து யாருக்கிட்டயோ தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து அதை சேனலாக உருவாக்கி, அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த பழைய சேனல் 6000 சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ச் ஹவர்லாம் ரீச் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து எப்பவுமே நைட்டில் ஒரு ஆந்த லைவ்னு ஒரு லைவ் போடுவேன். நைட்டில் ஆந்தன்னா நான் கண்ணு முழிச்சிட்டு தூங்காமல் இருக்கும்ல, அதுக்கு. அந்த மாதிரி போடும்போது நான் தான் சொன்னேன்ல, அப்பப்போ பயந்துகிட்டே பேசுவேன். மேடமுக்கு பயம்னு சொன்னேன் இல்லையா? அந்தமாரி பயந்துகிட்டே நடமாடிக்கிட்டே வேலை செய்துக்கிட்டே இது இருக்கு இல்லையா, இந்த ப்ளூடூத் காதில் வச்சுக்கிட்டு லைவ் ஆன் பண்ணிவிடுவேன். ஃபோன் எடுத்து ஜோபில் வச்சுக்குவேன். ஜோபில் வச்சுட்டு நடமாடிக்கிட்டே பேசுவேன். அப்போது நம்மளே அறியாமல் பாக்கெட்டில் இப்படி இப்படி நடமாடும்போது ஏதோ ஒன்று டச் ஆயிடுச்சு. அது என்ன டச் ஆச்சுன்னு தெரில. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸு ஸ்ட்ரைக்கு கச்சாமுச்சான்னு வந்துச்சு. அதேமாதிரி ஆந்த லைவ் நைட்டில் போடுவேன். அப்போ 2, 3 அண்ணனுங்கள்லாம் வருவாங்க. நல்லா பேசிக்கிட்டு பொழுதுபோக்கு மாதிரி இருக்கும். அதேமாரி என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன தெரியுமா, காலையில் வேலை வந்து மொத்தம் வந்து 12 மணி நேரம் வேலை, 2 மணி நேரம் ரெஸ்ட்டு, 10 மணி நேரம் வேலை. அப்போ காலையில் வந்து எங்களுக்கு வேலை வந்து 8 மணிக்கு தொடங்கும். நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை. அது நார்மல் டைமில். இப்போ வந்து எப்படி தெரியுமா, இது நோன்பு நேரம். நோன்பு டைமில் வந்து காலையில் வந்து 9 மணிலேருந்து நைட்டு வந்து 3 மணி வரைக்கும் வேலை. நைட்டு 3 மணிக்கு சகரு சொல்லுவாங்களே, சகருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் மேலே வந்துடுவோம். காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 3 மணி வரைக்கும் வேலைன்னா 2 மணி நேரம் இடையில ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த 2 மணி நேரம் அந்த 9 மணி டு 3 மணி வரைக்கும் அந்த இடையில எப்போனாலும் எடுத்துக்கலாம் ரெஸ்ட்டு, வேலை இல்லாத போது. அந்த மாதிரி ஆச்சா. அப்போது அந்த மாதிரி நடமாடிக்கிட்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது, பேசிக்கிட்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த ஃபோனில் வந்து இங்கே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு இங்கே ஒரு லைன் இருக்கும் பாரு, அது எப்படி டச் ஆகி என்னமோ ஆகிப்போச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறது, லாக் ஆயிடுச்சு. எதுவுமே வரல. அப்போ யாருக்கிட்ட கேட்குறது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆச்சா, என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டேன். அவங்க என்னென்ன தெரியுமோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொன்னாங்க. போயிடுச்சா, இப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. 2023 ஜனவரியில் ஆரம்பித்தேன். அதான் கூடவே ஷேர் ஷாட்டும் ஆரம்பித்தேன். இது நல்லா ரன் ஆகுதுன்னு ஷேர் ஷாட்டு தான் என் உசுராக இருந்தேன். கவிதைலாம் நிறைய எழுதி போட்டுக்கின்னு அதை கூட விட்டுட்டு நான் இந்த யூடியூப் நம்பி சரி விடு, நம்மளுக்கு நேரடியாக நம்ம பேச முடியுது, லைவ் பேச முடியுது, நம்மளுக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு ஒரு பேட் கமெண்ட் கூட இல்லாமல் லைவ் போட்டவன் நான். உதப்பாக இருப்பா, ஒருத்தர் தான் வருவாங்க, ஒரே லைக் தான் வரும், அதுவே எனக்கு போதும். ஏன்னா அந்த ஒருத்தராச்சும் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்களேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன். தனியாக இருக்கிற மாரி ஃபீல் ஆச்சுன்னு. இப்போ என்னாச்சு தெரியுமா, எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அழுது 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 ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சேனல் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அது விடு, இதோட லாஸ்ட்டு புலம்பக்கூடாதுன்னு ஆச்சா. எப்படியாச்சும் இந்த சேனலுக்கு வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வந்து என்ன தெரியுமா, 3500 வீடியோ போட்டேன். என்ன போடணும்னு இல்லாமல் எல்லாமே போட்டேன். ஆனால் நல்லது தான் போட்டேன். தேவையில்லாமல் அதெல்லாம் போடலை. கவிதைகள் அதான் சொன்னல, கவிதைங்க, பழமொழி அந்த மாதிரி எல்லாமே என் மனசுக்கு கரெக்டு. இது வந்து ஒரு 10 பேருக்கு போய் சேரும் அப்படின்னு. அதில் ஒரு 4 விஷயம் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். என்ன தெரியுமா, கந்த சஷ்டி கவசம் போட்டேன்னா, அந்த ஒரு கந்த சஷ்டி கவசம் ஒரே ஒரு வாசகம் மட்டும் 450 சப்ஸ்கிரைப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த விரதம் இருக்கிறது, அதை போட்ட 177 சப்ஸ்கிரைப் கொடுத்துச்சு.
தெரியுமா? எவ்வளோ மனசு வலிக்குது. இன்னொன்று தெரியுமா? வந்து ஒரு இதுக்கு போனேன். அது என்னது? கார்டன், பார்க்கு. அங்கே போயிட்டு ஒரு ஊஞ்சல்ல நான் ஆடிக்கின்னு, உயிர் மட்டும் கொய்த்துல ஊசலாடுது. உடல் மட்டும் கொய்த்துல ஊசலாடுது. உயிர் இந்தியாவிலே இருக்குது. அப்படின்னு ஒரே ஒரு தலைப்பு எழுதி ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடி போட்டேன். நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள். 582 சப்ஸ்கிரைப் அந்த ஒரே வீடியோவுக்கு. 1,85,000 வியூஸ் போச்சு. அந்த மாதிரிலாம் போச்சு. எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. வாட்ச் ஹவர்லாம் ரீச் பண்ணிட்டேன்ப்பா. வாட்ச் ஹவர் ரீச் பண்ணிட்டேன். 3000 ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது இருக்கு இல்லையா, 500 சப்ஸ்கிரைபரு 3000 மணி நேரம் வாட்ச் ஹவர். அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபரு 4000 மணி நேரம் எல்லாமே ரீச் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஆகி இருந்துச்சு. மானிட்டேஷன் அப்ளை பண்ணோம், அவ்வளோதான். அதை நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், இந்தியாவுக்கு போகணும். எப்போ தெரியுமா? 2026. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், 2027 போகலாம். ஏன்னா 2027 நவம்பர் மாதம் என்னோடய பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் முடிய போகுது, 10 வருஷம். அதுக்கு ரினியூவல் பண்ணுறதுக்கு அப்படியே போயிடலாம், இருக்கலாம், போக தேவையில்ல இப்போது அப்படின்னு இருந்தேன். ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த இது எல்லாமே இதுவாகிட்டு வாட்ச் ஹவரில் ரீச் ஆகிட்டு எலிஜிபிள் ஆகிடுச்சு இல்லையா. சரி விடு, போய் இப்போது 2026 நம்ம 2 வருஷம் முடியுதில்லை. இப்போ போயிட்டே நம்ம இதை கொடுத்து எலிஜிபிள் பண்ணிவிட்டு மானிட்டேஷன் வரட்டும், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் பெண் குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு, அப்பா அம்மா இல்லாத பசங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மற்றவங்க சொல்கிற மாதிரி டைலாக்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏழைங்களுக்கு ஏழை எளியலை, நான் மட்டும் பணக்காரி இல்லை, நானே ஒரு பிச்சைக்காரி ஏழை தான். இருந்தாலும் நான் ஏழையாக இருக்கட்டும், பிச்சைக்காரியாக இருக்கட்டும், என்னென்னா இருக்கட்டும், ஆனால் கடவுள் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு திடமான கை கால் எல்லாமே கொடுத்துருக்குறான். நான் சம்பாதிக்கிறேன். முடியாமல் வயசாகிட்டு முடியாமல் இருக்காங்க இல்லையா, பிள்ளைங்களால் ஒதுக்கப்பட்டு பணக்காரர் இருந்தாலும் கவனிக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி வயசானவங்களுக்கு, அப்புறம் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக அந்த யூடியூப் சேனலில் வர காசை வந்து பண்ணலான்னு ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு இருந்தேன்ப்பா. ஆனால் அதுக்குள்ளேயே என்ன ஆச்சுன்னு தெரில, டிலீட் ஆகிடுச்சு சேனலு. ஆனால் இந்த சேனலில் இப்போது இந்த வீடியோவை பார்க்குற யாராச்சும் யூடியூபர் இருந்தீங்கன்னா, நல்ல யூடியூபர், எல்லாருமே நல்ல யூடியூபர் தான். யூடியூப்பை பற்றி தெரிஞ்ச யூடியூபர் யாராச்சும் இருந்தால் கமெண்ட் போடுங்க. என்ன தெரியுமா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்தால் சேனல் வந்து டிலேட் ஆகுமா? அந்த அக்கௌண்ட்டே இல்லை, அந்த அக்கௌண்ட்டே போயிடுச்சு, சேனலே இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ என் ஃப்ரெண்டு தான் சொல்லிச்சு, ஒரு துரும்பு கூட இல்லை, என் சேனல் இருந்த அடையாளமே இல்லை. எவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஈரான் போயிருந்தேன், ஈராக் போயிருந்தேன், அதுக்கப்புறம் துருக்கி போயிருந்தேன். அங்கெல்லாம் போய் பிடிச்சி ஒரு வாட்டி அமெரிக்கா கூட போயிருந்தேன். 5 நாள் டூர் இட்டுன்னு போயிருந்தாங்க. அமெரிக்கா கடற்கரையில் போயிட்டு என்ன பிடிச்சது, அது நத்தை பிடிச்சது எல்லாம் கூட வீடியோ போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. சரிங்க மக்களே, 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏதோ என் மனசுக்குள்ளே இருக்கிறது புலம்பி வச்சுட்டேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு டைம் கிடைக்குதோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதீங்க. லைக் வந்து யாருக்கு பண்ணுங்க தெரியுமா? நான் சொல்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணுங்க. மோட்டிவேஷன் வீடியோ போடுறவங்களுக்கு, தர்மம் பண்ணுறவங்களுக்கு, உதவி பண்ணுற மனப்பான்மை இருந்து வீடியோ போடுறாங்க பாரு, அவங்களுக்கு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணி அவங்கள வளர்த்து விடுங்க. மற்றபடி குடும்ப சண்டை, அந்த சண்டை, இப்படி அப்படி கச்சா முச்சான வீடியோ போடுறாங்களே, அவங்கள வந்து கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக்கு போடாதீங்க. என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு பண்ணுங்க. ஆனால் சும்மாங்காட்டி ஒரு பிரச்சனை இப்படிலாம் உருவாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுன்னு இருக்கிறாங்க பாருங்கள் வீடியோ, கச்சா மச்சான்னு, அவங்களுக்கெல்லாம் பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்க ஆச்சுங்களா. நல்ல நல்ல வீடியோ போடுறவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். மோட்டிவேஷன் வீடியோ பண்ணுறவங்களுக்கு நல்லா லைக் போட்டு அவங்கள வந்து மேலே தூக்கி விடுங்க. எனக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது போதும். எனக்கு லைக் போட தேவையில்ல, கமெண்ட் போடுங்க. ஓகேவா? இத்துடன் இந்த 8 நிமிஷம் வீடியோ முடிச்சுக்கிறேன். 8 நிமிஷம் சொல்லிட்டு 10 நிமிஷமே ஆகிப்போச்சு. ஓகே மக்களே, நன்றி மக்களே, வணக்கம் மக்களே.